பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் காமராஜர் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து சென்ற தலைவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்தார். வளர்ச்சிக்கும் ஊழல் இல்லா ஆட்சிக்கும் குறியீடு என்றால் அது காமராஜர் தான் என்று தெரிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பெருந்தலைவர் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருநாவுக்கரசு, தங்கபாலு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சேலம் கொண்டலாம்பட்டியில் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சியினர் கூற எந்த தகுதியும் கிடையாது என்று சாடினார். கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ், MP விஜய் வசந்த் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். விருதுநகரில் காமராஜர் சிலைக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பேரணியாக சென்று காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள பெருந்தலைவர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினர். NR காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மாணாக்கருக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்புகளை வழங்கினார்.